என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. நிறைய கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லைன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த திமுக அரசும் கத்திக்கிட்டு வந்துருவாங்க. நாங்க பஸ் விடாத கிராமங்களே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது உண்மை அப்படின்னா முதல்வர் அவர்கள் கிட்ட நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ் ஆவது விடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்களே, அது என்ன கணக்குல எடுத்துக்கிறது? ஹலோ யூஎஸ் நமாமிஸ், எப்படி இருக்கிறீங்க? நேற்று தளபதி இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக கொத்தடிமை டீம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம், நாங்கள் பதில் சொல்கிறோன்ற பேரில் ஏதாவது வாய்க்கு வந்த மாதிரி வளரிட்டு இருப்பாங்க. அப்படி ஒருத்தன் இந்த விஷயத்துக்கு ஏடா கூடமும் வளரிருக்கான். அவனை இந்த வீடியோவில் கண்டிப்பாக வச்சு செய்ய போகிறேன். அவனுக்கு இன்றைக்கி சங்கு தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேறு சில கேள்விகள்லாம் தளபதி கேட்டிருப்போப்பில், அதுக்கு முட்டு கொடுக்குறன்ற பேரில், இல்லை தளபதியே திருப்பி கேள்வி கேட்குன்ற பேரில் திமுக சார்ந்த சில அரசியல்வாதிகள் ஏடா கூடமாக பேசியிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பதிலடி கொடுக்க போகிறோம். ஓகே, என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம தளபதி எப்பயுமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால முதல்ல இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு பத்திரிகையாளன்ற பேர்வையில் உட்காந்துட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்குற ஒரு புறம்போக்கு என்ன பேசியிருக்கான்னு மட்டும் பாருங்க. ஆட்சிக்கு வந்தா அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பாத்ரூம் கதவுல பாத்ரூம் போடுவோம் அப்படிங்கிறாரு. இவர் எந்த கதவுல பாத்ரூம் போய் பார்த்துட்டு வந்தாருன்னு தெரியும். இருக்காத அரசு பள்ளிகள்ல பூட்டி வைக்கப்பட்ட பாத்ரூம். ஏண்டா எச்சக்கலை, தளபதி போய் எந்த பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்துட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கிறீல்ல? ஏன் நீ பத்திரிகையாளன் தானே? நீ தமிழ்நாடு ஃபுல்லாக போவே இல்லையா? தமிழ்நாடு ஃபுல்லாக போகாமல் என்ன பண்ணிட்டு இருந்த? கொத்தடிமையாக அங்கே உட்காந்து எலும்பு தின்னுட்டு இருந்தியாடா? எச்சக்கலை போகும்போது திமுக கார மாதிரி ஏன்டா பேசுகிற? நீ பத்திரிகையாளனா பத்திரிகையாளர் மாதிரி பேசு. தளபதி போய் பார்த்துட்டு வராரு இல்லைன்றது மேட்ரு கிடையாது. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது இருக்கா இல்லையா? இல்லைன்னா ப்ரூவ் பண்ணுங்க. இருக்குன்னா நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம்டா. இந்த பாரு, சொந்த அலுவலகம் எப்படி கட்டிருக்கீங்க? கட்டடம். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டடம் தான். நீங்க திறந்து வச்ச 50 வளைவுகள், செங்கல், சிமெண்ட், அதெல்லாம் அப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடங்களை மட்டும் ஏன் விட்டீங்க? தம்பி, அந்த நேரம் கொஞ்சம் கூரை சீப்பா ஓடு, கொஞ்சம் லேபர் பிரச்சனை. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஏண்டா பத்திரிகையாளன்ற பேரில் திமுகவுடைய குண்டிய கழி விட்டுட்டு வேலை பார்க்குற பரதேசின் நாய் இந்த ஸ்கூலில் உன் பிள்ளைய கொண்டு போய் சேர்ப்பேடா? இந்த மாதிரி ஒரு கக்கூஸ் இருக்கக்கூடிய ஸ்கூலில் உன் பொண்ணோ இல்லை ஒரு பையனையோ போய் சேர்ப்பீங்களா? திமுகவில் இருக்க அத்தனை கொத்தடிமை பரதேசி நாய்களையும் கேட்குறேன். பத்திரிகையாளன்ற பேரில் உட்காந்து முட்டு கொடுக்குற அத்தனை பரதேசி புறம்போக்கு நாய்களையும் கேட்குறேன். இந்த ஸ்கூலில் போய் உங்கள் பிள்ளைங்களை சேர்ப்பீங்களேடா? உங்களெல்லாம் செருப்பால் அடித்தா என்ன? ஏண்டா எதுலையோ கொள்ளையடிக்கிறீங்க? கக்கூஸில் கூட ஏடா கொள்ளையடிப்பீங்க? பிய்யவாடா திங்கிறீங்க? நீங்கள் விட்டால் பிய்ய கூட திம்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு தான் ஒரு ஜென்மமாக இருக்கீங்க நீங்களாம். எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி அவர் அங்கே பேசுகிறாரு. அதோட முக்கியத்துவம் என்ன? அதை பத்திரிகையில் இருக்க நீங்கள் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம நீங்கள் என்னடா வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க? கேள்வி இங்கே திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் போய் ஸ்கூலில் போய் பார்த்தாரான்னு. அவர் ஸ்கூலில் போய் பார்க்காம தான் இதெல்லாம் பேசுகிறாரா? ஸ்கூலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடியோவில் வராமல் தான் கேட்குறாரா? இல்லை அது வராமல் தான் சொல்கிறாரா? பசங்க போகிறதுக்கு பஸ் வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு என்ன சும்மா அவர் அடிச்சு விட்றாரு, கற்பனை அடிச்சு விட்றாரா? ஏன்டா கம்முன்னு நாட்டிக்கலாம்? நாட்டில் நடக்கிற விஷயத்தை தான் எடுத்து பேசுகிறாரு. 9 மாசம் ஆச்சு பஸ் நாங்க டெய்லி நடந்துதான் போறோம். நாங்க டெய்லி வண்டி கிடைக்காட்டி அன்னைக்கு நடந்தே போனோம். யாருமே எதுவுமே கேட்க நடந்து போறோம். கஷ்டப்பட்டு பஸ் வர மாட்டேன். பஸ் வந்தா 9 மணிக்கு வருது. அங்க இருந்து குடுக்குன்னு ஓடுற 1 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு. நாங்க 8 மணிக்கு ஒரு பஸ் விடணும். ரோடு சீக்கிரம் போட சொல்லுங்க. இந்த பிள்ளைங்கெல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ் வசதி இல்லாமல் 9 மாதமாக போராடிட்டு இருக்குதுங்க. ஏன்னா பிடிங்கிக்கிட்டு இருக்கீங்களா? அரசாங்கம் என்ன மயிருக்கு வச்சுருக்கீங்க? மக்களுக்கு தானே வச்சுருக்கீங்க. ஏன்னா மக்கள் சரி ஓகே, எங்களை மாதிரி ஆட்களை தான் நீங்கள் கண்டுக்கிறது இல்லை, இவரை விட்டு தொலைங்க. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையான வசதியை கூட உங்களுக்கு செஞ்சு தர வசதி இல்லைன்னா நீங்களாம் என்ன ஜென்மண்டா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்க யாருமே ஏறுறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனை மூடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க.
ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த ட்ரெயினில் அங்கேருந்து வந்து படிச்சுட்டு போகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணு படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுக்காக மட்டும் அந்த ட்ரெயின் போய் அங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு திருப்பி வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கொண்டு விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு 2 ட்ரிப்பு மட்டும் பண்ணியிருக்காங்க. இது அந்த பொண்ணு படித்து முடிக்கிற வரைக்கும். இப்போ அந்த ஸ்டேஷனை மூடிட்டாங்க. ஸோ இது நாடு. ஆனால் இங்கே படிக்கிற பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுதுங்க, அரசாங்க பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுதுங்கன்றத நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை ஒருத்தர் வந்து கேள்வியாக வைக்கிறாரு, அதை அரசாங்கத்திட்ட கேள்வி வைக்கிறாரு, ஏன் நீங்கள் இதெல்லாம் வந்து சரியாக பண்ணலைன்னு கேட்கும்போது அதை வந்து அங்கீகரிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி எச்சக்கலை புறம்போக்கு பத்திரிகையாளர்கள் முட்டு கொடுத்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ எல்லாம் யாரு? உன்னெல்லாம் செருப்பு கொண்டு அடிச்சா என்ன? ஒட்டுமொத்த இந்தியாவில் கல்வி இன்னைக்கு தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலமா இருக்கு. அது சரி சார். உடனே கம்பேரிசன் பண்ணிடுவாங்க. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் வந்து கல்வித்துறை சிறந்து விளங்குது, பெண்கள் பாதுகாப்பு சிறந்து இருக்குது, சட்ட ஒழுங்கு சிறந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை இந்தியாவில் இருக்கிற யூபி மயிறு மட்டை எல்லாத்தையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே ஒர்த்து கிடையாதா? நீங்களே கவர் பண்ண ஒரு கவரேஜ் இருக்கு, காட்டுறேன். அரசு பள்ளிகளை நாடும் மாணவர்கள் லட்சக்கணக்கில் உள்ளனர். அத்தனை மாணவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் போதிய வசதிகள் இருக்கின்றனவா என்ற கேள்வி எழுந்தால் பெரும்பாலும் இல்லை என்ற பதிலே கிடைக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே செயல்பட்டு வந்த கொடுக்கம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி 5 ஆண்டுகளுக்கு முன்பு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. வகுப்புகள் அதிகரித்த அளவிற்கு வகுப்பறைகள் அதிகரிக்கப்படவில்லை என்கின்றனர் இங்கு பயிலும் மாணவர்கள். போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மாணவர்கள் மரத்தடியிலும் கலை அரங்கத்திலும் அமர்ந்து படிக்கின்றனர். மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் கூட இல்லை என சொல்லப்படுகிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது இந்த ஸ்கூலில் தான் படித்தான். அப்போயும் பாத்ரூம் வசதி இல்லாமல் இருந்துச்சு, இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட வந்து ஸ்டூடெண்ட்டு லேடிஸ்லாம் முதற்கொண்டு வந்து ரோட்டில் தான் இருக்க மாதிரி ஒரு அவலங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அந்த வேகத்தில் அந்த பள்ளிக்கட்டணம் இதெல்லாம் வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும். இது உங்கள் நியூஸ் சேனல் ஏதோ ஒரு நியூஸ் சேனல் கவர் பண்ணது தானே. இந்த ஸ்கூல் என்ன வேறு எங்கேயோ இருக்கா? வெளியே செவ்வாய் கிரகத்தில் இருக்கா? ஏன்டா எருமை மாடு? மேலூர் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலு. இது மேலூர் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு ஸ்கூலு கிடையாது. இது மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசாங்க ஸ்கூலும் இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட சவர் இடிஞ்சு விழுந்து 2 பிள்ளைங்க இறந்து போச்சுங்க. சரியான பராமரிப்பு கிடையாது. பழைய பில்டிங்ஸு, அந்த பில்டிங்ஸை புதுப்பிக்கிறது கிடையாது. மாணவர்கள் அதிகமான அந்த மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருசுப்படுத்துறது கிடையாது. சரியான ப்ளே கிரவுண்ட் இருக்காது. ப்ளே கிரவுண்ட் இருந்தால் எக்யூப்மெண்ட் இருக்காது. எக்யூப்மெண்ட் இருந்தால் ப்ளே கிரவுண்ட் இருக்காது. பிள்ளைங்களுக்கு தேவையான கழிப்பறை வசதி கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே ஒழுங்கான ஆசிரியர்கள் கிடையாது படிப்பு சொல்லிக் கொடுக்க. இவ்வளோத்தையும் மட்டம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இங்கே உட்காந்து நீ விட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்க. ஏன்டா நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அரசாங்க பள்ளிகள் ஒழுங்காக இருந்துச்சுன்னா மக்கள் என்ன மயிரிட ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க? அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? லட்சக்கணக்கில் காசை கொட்டி அங்கே போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணுன்னு. நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக கல்வியை ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா அவன் ஏன்டா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறான்? நீ ஒழுங்காக கொடுக்காதனால தானே பரதேசி வேறு வழி இல்லாமல் தான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு அங்கே போகிறாங்க. ஏன்டா எச்சக்கலை புறம்போக்கு. நீ உன் பிள்ளைங்களை எங்கடா சேர்த்துருக்க? நீங்களாம் எங்கடா சேர்த்துருக்கீங்க? அரசாங்க பள்ளியை சேர்த்துருக்கீங்க. எல்லாத்தையும் ப்ரைவேட்டில் தானே சேர்த்துருக்கீங்க. என்ன மயிருக்கு அரசாங்கத்தில் சேர்க்கலப்ப? அரசாங்க பள்ளிகள் நல்லா இருக்குது, நல்லா பராமரிப்பு இருக்குன்னா அப்புறம் என்ன மயிருக்குடா எல்லாரும் நீங்கள் கொண்டு போய் ப்ரைவேட்டில் சேர்க்குறீங்க? ஏன்டா நீங்களாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கல? உங்களெல்லாம் செருப்பால் அடித்தா என்ன? மக்களுக்கு முதல்ல புத்தி வரணும். நம்ம மக்களுக்கு முதல்ல புத்தி வரணும். இந்த இவங்க கொடுக்குற இந்த 1000, 2000, 3000 ஓவா காசை வாங்கிட்டு நீங்கள் இல்லை இப்படியே இலவசம்னு சொல்லி ஓட்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க இந்த நாய்ங்க. நீங்கள் படிக்கிற உங்கள் தொழிலேருந்து உங்கள் பிள்ளைங்க படிப்புலேருந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லாத்துலேயும் கை வைப்பாங்க. நக்கிட்டு தான் உட்காரணும். இந்த மாதிரி நாய்ங்க பத்திரிகையாளன்ற போர்வையில் உட்காந்துக்கிட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க செய்கிற தில்லு மூலம் மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இவங்க நல்லா இருக்கிறாங்க, சூப்பர் ஆட்சி நடக்குதுன்னு இப்படி தான் கொத்தடிமைத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை ஆணும் ஆயத்தை தொடர்ந்து உட்காந்து பிறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன மாதிரியான ஜென்மங்கள்னு தெரியல எனக்கு மக்களை பொறுத்த வரைக்கும். ஸோ மக்கள் முதல்ல மாறணும். நீங்கள் மாறலைன்னா உங்கள் ஒரு மசூரு மாறாது. உங்கள் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலு கூட மாறாது. யார் வந்து கேள்வி கேட்டாலும் இன்னும் எத்தனை பேர் வந்து கேள்வி கேட்டாலும் இப்படி தான் இருக்கும். முதல்ல நீங்கள் மாறுங்க. இந்த மாதிரி ஆளுங்க பேசும்போது எங்கேயாவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிங்க இவனை கூப்பிட்டு வச்சு. அப்போ தான் இந்த நாய்க்கெல்லாம் புத்தி வரும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? விஜய் முதல்ல அவர் கொள்ளையடிச்ச பணத்தை வெளியில விட சொல்லுங்க. எங்க தகுதிக்கு நாங்கள் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கிட்ட ஒரு பணம் வாங்கி இதெல்லாம் செய்யறாரு, என்ன நாடகம், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெளிச்சத்துக்கு வரப்போ. முதல்ல அவர் கொள்ளையடிச்ச பணத்தை வெளியில விட சொல்லுங்க. காரணம்
சென்னை உயர்நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்டார். நேற்று தளபதி இவங்க நாக்க பிடுக்கிற மாதிரி கேட்டோடனே சாருக்கு பொத்துட்டு வந்துச்சு போல இருக்கு. இவர் வந்து ஆர்எஸ் பாரதியா ஆர்எஸ் சேகரா யாரோ ஒருத்தர் திமுகவில் தான் ஒரு பொறுப்பில் இருக்காப்புல. இவருக்கு வந்து அப்படியே பொத்துட்டு வந்துருச்சு. கேள்வி கேட்டோடனே வந்து விஜய் அவர்களுக்கு தகுதி என்ன இருக்குது, அவர் வந்து யார்கிட்ட காசு வாங்கி என்ன பண்ணுறாரு ப்ரூவ் பண்ணு, எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரூவ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட தானே ஆட்சி அதிகாரம், போலீஸ் இடி லொட்டலஸ்லாம் வச்சுருக்கீங்க. ப்ரூவ் பண்ணுங்கள், அனுப்புங்க, அவர் வீட்டுக்கு அனுப்புங்க, ரைடு அனுப்புங்க. அவர் ஏதாவது வச்சுருந்தாருன்னா கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட காட்டுங்க. பாருப்பா இவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சுருக்காருன்னு. முடியாதுல்ல, ஏன்னா அவர் க்ளீனாக இருக்காரா. போன வருஷம் அவர் தான் இருக்கிறதுலே இந்தியாவில் 2வது நம்பர் எதில், டேக்ஸ் பேயரில். அப்போ அந்த அளவுக்கு அவருடைய ரெக்கார்டை க்ளீனாக தான் வச்சுருக்காரு. அப்போ அந்த மாதிரி க்ளீனாக இருக்கனால தான் உங்களெல்லாம் நாக்க பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்ககிட்ட அதை டிக்ளேர் பண்ண முடியுமா? கேட்ட கேள்வி என்ன, நீ தானே அரசியல்வாதியோ பழந்தின்னு கொட்டை போட்டு அரசியல்வாதிங்க, 50 வருஷம் அரசியல்வாதி, 70 வருஷம் அரசியல்வாதி, 75 வருஷம் ஆண்ட கட்சிகள்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து போடுங்க. பாருங்கள், நாங்கள் அரசியலுக்கு வரும்போது இவ்வளோ தான் எங்ககிட்ட சொத்து சுகம் இருந்துச்சு, ஆனால் இப்போ இவ்வளோ தான் இருக்குது, மக்களுக்கு நாங்கள் சேவை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கடா. உங்கள் காசெல்லாம் எங்கே போகுது, எந்த இடத்துல கொட்டி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்டா. இந்த நாட்டில் எவ்வளோ கொட்டியிருக்கீங்கன்னு நான் பார்த்துருக்கேன்டா பாவிகளா. இந்த இப்போ நேரு கொள்ளையடிச்சு வச்சுருக்காரு. விஜய் அவர்கள் என்னமோ 1.5 கோடி கொள்ளையடிச்சிட்டாருன்னு கவர்மெண்ட் கோர்ட்டு வந்து ஒன்று சொன்னிச்சா, அது அபராதம், பெனாலிட்டி. அதையும் கூட கட்ட சொல்லி ஃபைனல் ஆர்டர்லாம் போடல. அதுக்கு மேல்முறையீடு போகலாம், மேல்முறையீடு போகிற இடத்துல அது தள்ளுபடி ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். இத்தனைக்கும் அந்த கேஸை போட்டதே விஜய் அவர்கள் தான். நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிச்சி, இடி ஒன்றும் கண்டுபிடிச்சி, இன்கம் டேக்ஸ் ஒன்றும் கண்டுபிடிச்சி, கேஸ் போட்டு கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணணும்லாம் போய் ஈடு நிற்கலை. ஆனால் உங்கள் அமைச்சரா எம்எல்ஏவா நேரு அவர் மேலே கேஸை போட்டு இன்றைக்கி ஈடி போய் நின்றுருக்குல்ல, கோர்ட்டில் போய் நின்றுருக்குல்ல, கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்திருக்குல்ல, கே நேருவை கைது செய்துங்க அப்படின்னு. எவ்வளோ காசு? 1020 கோடி. 1.5 கோடி எங்கே இருக்குது, 1020 கோடி எங்கடா இருக்குது? கிழட்டு பையில நீ எல்லாம் உசுரோடு இருந்து என்ன பண்ண போகிற? நீ எல்லாம் இன்னும் பாலிடிக்ஸில் இருந்துக்கிட்டு எங்களை படுத்துகிற. உனக்கெல்லாம் பாலிடையில் ஊற்றி கொள்ளாமல் 1020 கோடி அடித்து வச்சுருக்காங்க. அதுவும் ஒரே வருஷத்தில். அது இன்கம் டேக்ஸ் போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதுக்கு கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கியிருக்கு. இன்னி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல, அதுக்கான ஸ்டெப் எடுக்கலை. இவங்க வந்து விஜய் வந்து கேள்வி கேட்க வேண்டாங்க. விஜய் அவர் வந்து இது பண்ணிடுவாரா, விஜய் வந்து எனக்கு நேர்மையாக இருக்கிறாரா அப்படி இப்படின்னு. நேர்மை இல்லைன்னா போய் கண்டுபிடி. அதுக்கு தானே நீங்கள் அரசாங்கம் வச்சுருக்கீங்க, பிடுங்கிறதுக்காக வச்சுருக்கீங்க. போய் கண்டுபிடிங்கடா. கண்டுபிடிச்சி அப்புறமா என்னென்னு வந்து பேசுங்கடா. இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு போய் சொல்லுங்கள். நீங்கள் தானே அரசியல்வாதியாக இருக்கீங்க, அவர் அரசியல்வாதியாக உட்காந்துருக்காரு. இல்லை ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் தானே. நண்பா நம்பீஸ், இன்றைக்கி போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து தளபதியை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரே நாளில் எல்லாரையும் வச்சு ரோஸ்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த ரோஸ்ட்டுகள் வந்து கண்டினியூ செய்யப்படும். ஏன்னா இந்த மாதிரி நாதாரிங்களோட மூஞ்சியெல்லாம் கிழித்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் வச்சா மட்டும்தான் மக்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். என்ன செஞ்சிட்ருக்கோம், ஏது செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற யோசனையாவது மைண்டில் வரும். ஏன்னா தளபதி சொன்ன மாதிரி இது 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் கிடையாது. தளபதி இப்போ தான் சொல்கிறாரு, பட் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படி இந்த எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்க போது. இது ஒரு சாதாரண எலெக்ஷன் கிடையாது, இது ரெகுலராக வர எலெக்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தேடி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் அப்படின்னு நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த விஷயத்தை தளபதியும் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ விட்டோம்னா எப்பயுமே கிடையாது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், வருங்கால சந்ததிகள் நல்லா வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கான ஒரே நேரம் இந்த வருஷம் மட்டும்தான். ஸோ இந்த 2026 விட்டீங்க அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய வேலை இந்த திமுக ஆட்சியை சுவிட்ச் ஆஃப் செய்து தாவேக ஆட்சியை சுவிட்ச் ஆன் செய்வது தான் இந்த 2026 அப்படின்றத மறக்காமல் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட்டு அதை செஞ்சுருங்க அப்படின்றத சொல்லி கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.